வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக 11 பில்லியன் ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டு. ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தேர்தலில் சஜித்தின் வெற்றிக்கு பாரிய இடையூறை ஏற்படுத்தியவர் ரணில். கூட்டணி அமைக்க தயாரில்லை என்று திசா அத்தநாயக்க தெரிவிப்பு. அனுருகுமார திசாநாயக்கவினால் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தி அறிவிப்பு. நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் உருவானால் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவை பொறுப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன கருத்து. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்காக 11 பில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் அரசியலமைப்பின்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிதி ஒதுக்கீடு திரைசேரியில் இருந்து ஜனாதிபதியினால் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க இன்றைய தினம் தேசத்திற்கான உரையொன்றை நிகழ்த்தவுள்ளார். இந்த விசேட உரை அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களிலும் இன்று இரவு 7:30 மணிக்கு நேரடியாக ஒளிபரப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கும் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தனவும் கலந்து கொண்டிருந்தார். நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் செயற்பாடுகள் உட்பட பொருளாதாரத்தை பாதிக்கும் பல விடயங்கள் தொடர்பாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சகல எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுத் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்ற யோசனையை ஐக்கிய தேசிய கட்சி நேற்று முன்வைத்தது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் வான் விஜயவர்தன இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். பொது தேர்தலின் போது எதிர்த்தரப்பில் உள்ள சகல கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக செல்ல முடியும் என்றும் நாம் யோசனை முன்வைக்கின்றோம். அதே நேரம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட முடியும் என நாம் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் யோசனை முன்வைக்கின்றோம். ஒன்றாக எதிர்வரும் பொது தேர்தலில் போட்டியிட்டு நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க தீர்மானித்துள்ளதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் வான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் நேற்றைய தினம் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதமர் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை நிறுத்துவதற்கு ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு பாரிய இடையூறை ஏற்படுத்தியவர் ரணில் விக்ரமசிங்க என்று ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்தார். அதன்படி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசவுக்கு இடையூறு விளைவிக்கவில்லை எனில் சுமார் 13 லட்சம் வாக்குகளை விட அதிகம் பெற்று ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் நாட்களில் இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணி மூலம் மாத்திரமே போட்டியிட உள்ளதாகவும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைவது மொட்டு கட்சியுடன் இணைவதற்கு சமம் என்பதால் நாடாளுமன்ற தேர்தலில் ரணில் சஜித் ஒன்றிணைவது தொடர்பாக பேசுவதற்கு கூட ஐக்கிய மக்கள் சக்தி விரும்பவில்லை என தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் பழைய நியாயங்களை மீண்டும் ஒருமுறை ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி அமைக்க அழைப்பு விடுத்தாலும் அதனை ஏற்க தயாராக இல்லை என்றும் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் அரசாங்கத்தை முன்னெடுக்க முடியாவிட்டால் ஆட்சியினை பொறுப்பேற்க தயார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். தேர்தல் மேடைகளில் அளிக்கப்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதற்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் அடைத்தல், கள்வர்களை பிடித்தல், அரசு ஊழியர்களின் சம்பளங்களை அதிகரித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்கு போதியளவு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதி தொடர்பாக ஆரோக்கியமான எண்ணத்தை தாம் கொண்டிருப்பதாகவும் அவர் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஏதேனும் சந்தர்ப்பத்தில் அவர்களால் ஆட்சியினை முன்னெடுக்க முடியாவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார ரீதியாக ஸ்திரமடைந்துள்ள நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று உருவாகாமல் இருப்பது புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் முக்கிய பொறுப்பு என்று
ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ர அபிவர்த்தன தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகோட்டாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 42% அதிகமான மக்கள் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு வாக்களித்துள்ளனர். அவரால் முன்வைக்கப்பட்டிருந்த தேர்தல் கொள்கை பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சொல்லப்பட்ட விடயங்களை செயற்படுத்துவதை மக்கள் பாரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றனர். 2 வருடங்களுக்கு முன்னர் இலங்கையில் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு அல்லது ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருந்த போது இலங்கையினை ஸ்திரப்படுத்தி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தேவையான சூழலை ரணில் விக்ரமசிங்கே உருவாக்கினார். அவர் சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி, ஆசிய சங்கங்களுக்கு இடையில் இடம்பெறும் உலகில் நன்கொடை வழங்கும் குழுக்களுடன் கலந்துரையாடி வங்குரோத்து அடைந்த நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து விடுவித்தார். அவர் தயார் செய்து கொண்டு சென்ற வேலை திட்டங்களை விட இலங்கை மக்கள் புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளனர். அப்படியானால் அந்த பொறுப்பை இலங்கை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இலங்கை மக்கள் பொறுப்பெடுத்திருக்கும் அந்த பொறுப்பு தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவினால் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கின்றோம். அதனால் நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் ஒன்று ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது என்றார். மேலும் இடம்பெற இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து செயற்பட வேண்டும். அதற்காக ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராகவே இருக்கிறது என்றார். இந்த வாரம் ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறும் போலீசார் மக்களை கேட்டுக் கொள்கின்றனர். இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளும் பல மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்த நிலையில் அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களில் சில மாயமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க பதவியேற்றதன் பின்னர் முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களை கையளிக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த பணிப்புரைக்கு அமைய கையளிக்கப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்பட்டுள்ளது. இதனையடுத்து மாயமான முன்னாள் அமைச்சரவையின் அமைச்சர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் தொடர்பாக ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூட கைது செய்யப்படலாம் என அரசியல் புலனாய்வு செய்தியாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இந்த விடயத்தினை அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது மத்திய வங்கி ஊழல் விடயத்தில் அர்ஜுன மகேந்திரன் தொடர்பாக வெடித்த பாரிய போராட்டங்களை தடுத்து நிறுத்தியவர் ரணில். அத்தோடு தவறான முறையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் தவறான ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டவர்கள் என்பவர்களையும் அச்சம் சூழ்ந்துள்ளது. நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு முன்பாக ஏகப்பட்ட கைது நடவடிக்கைகள் மற்றும் நீதிமன்ற முன்னெடுப்புகளும் இடம்பெற உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.